எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் 3 பேர் தான். எங்கள் அக்கா, என் தம்பி, நான் 3 பேர் தான். இப்படி இருக்கப்போ நான் எங்கள் வெளிலாம் போனதில்லை, வேலையில் எங்கேயும் போனதில்லை. இப்போ திருப்பூர் போனேன், பசங்க எல்லாம் சேர்த்து தான் போனேன். இப்போ வேலைக்கு போகிறப்ப அங்கே இப்படி தீய பழக்கத்தில் அந்த குடி பழக்கத்தில் கற்றுருந்தாங்க. கற்றுறப்ப தீய பழக்கத்துலாம் அப்படி வந்து குடி போகலை, இப்படி பீடி சிகரெட் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு தாட்டி ஊருக்கு வரப்போ ஜோசன் தம்பி இருக்காங்க, அவன் தான் ஃப்ரெண்டு. இப்போ அடிக்கடி ஃபோன் பேசுகிறப்ப அவர் ஒரு அண்ணன் எடுத்தார், ஜோசன் எடுத்து இப்போ இயேசுவை பற்றி சொன்னார். சொல்லப்போ நான் எதுவும் கண்டுக்கலை, நான் அலட்சியமாக விட்டுட்டேன். அப்போ வந்து இப்போ அவர் ஃபோன் அடித்து சொன்னார், உங்களுக்கு வேலை இருக்குது தம்பி சென்னையில், வரியான்னு கேட்டாங்க. நான் வரணுன்னு ஒரு 2 வருஷம் போயிட்டு, சரி அப்போ வேலை இல்லை, சரி நான் வரேனான்னு சொன்னேன். வந்து எங்கள் சென்னை பகுதியில் வந்த பிறகு இப்போ ஐயா சொன்னாங்க, இயேசுவை பற்றி சொன்னாங்க. இயேசுவை பற்றி சொன்ன அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா பூசாரி தான். ஆனால் எனக்கு இயேசுன்னு தெய்வம் எனக்கு தெரியாது. நான் சர்ச்சுலாம் போயிருக்கேன், ஆனால் நான் இதுமாரி கிறிஸ்மஸுக்கு தான் போவேன். கிறிஸ்மஸுக்கு இதுமாரி ஆண்டு விழா வைப்பாங்க, நான் அதுக்கு தான் போயிருக்கேன். நான் இயேசு பற்றி தெரியாது. ஆனால் ஐயா சொன்னாங்க, இயேசை பற்றி சொன்னாங்க. ஆனால் இப்படி ஒரு தெய்வம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த இந்து கோயிலெலாம் அந்த சிகரெட் வச்சு நிறைய இதை வச்சுலாம் படைப்பாங்க. அதை ஒன்றுமே இதெல்லாம் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் ஐயா சொன்னாங்க இயேசுவை பற்றி. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் வந்து எதுவுமே கேட்கல, உங்கள் உள்ளத்தை தான் கேட்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இயேசுவை பற்றி தெரிஞ்ச பிறகு நான் இயேசுவை சொந்த ரசிகரை ஏற்றுக்கொண்டு இப்போ பரவாயில்ல, தீய பழக்கம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம நல்லா மாறி நல்லா இருக்கேன், ஆண்டுக்குள்ள நல்லா இருக்கேன். ஆனால் இப்போ இந்தியில் வந்து இப்போ வச்சு இயேசு ஏற்றுக்கொண்டு பெரிய விஷயம் தான், அதே ஒரு சாட்சி தான், பெரிய சாட்சி தான். ஆனால் எங்கள் அப்பா பூசாரி தான். ஆனால் அவர் காலைல எழுந்துச்சி 4 மணிக்கு எழுந்திருவார். 4 மணி எழுந்துச்சி குளிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டு ஒரு 4 மணிக்கு போய் எழுந்துச்சி கோயில், அந்த இந்து கோயிலில் போய் கோயிலில் போய் பூஜை பண்ணுறது அப்படி தான் இருந்தார். நான் மட்டும் தான் வீட்டில் வச்சு நான் ஒரு நாள் தான் வச்சுக்கப்பட்டிருக்கேன். இப்போ இயேசை பற்றி யாருக்குமே தெரியாது. இப்போ நான் நல்லா இருக்கேன். இப்போ வீட்டுக்கு போய் ஜாபு ஐயாலாம் வந்தாங்க வீட்டுக்கு பொங்கல் வந்து வீட்டுக்கு ஜாபுலாம் வச்சாங்க. ஆனால் பூசாரி அவரே வந்து ஜாம் பண்ணிக்கிட்டார் வந்து என்கிட்ட பண்ணிக்கிட்டு. இப்போ ஆனால் எங்கள் அப்பாலாம் வச்சுக்கணும், அதுக்கெல்லாம் வச்சுக்கோங்க. அங்கே வாலி பசங்க 5 பேர் ஜாப் போட்டு வச்சோம். அது மூலமாக கம்பெனி வேலையில் சேர்க்கவே மாட்டாங்க. எனக்கு இங்கிலீஷ் படிக்க வராது, தமிழ் படிக்க வராது, அவ்வளோ படிப்பு எனக்கு வராது. ஆனால் எனக்கு எவ்வளோ திறனே இல்லை. ஆனால் இந்த கம்பெனியில் சேர்ந்து இப்போ நல்லா போய் வேலை பார்க்குறேன். தகுதியே இல்லை, ஆனால் எனக்கு கம்பெனியில் வர தகுதியே இல்லை. எனக்கு இங்கிலீஷும் வராது, தமிழும் சுத்தமாக எனக்கு படிப்பு அவ்வளோ வராது. ஆனாலும் எனக்கு இது வரைக்கும் என்ன கிருபையாக நடத்திக்கிட்டு வராது. நான் கம்பெனியில் வேலை செய்கிறதோட எல்லோரும் வேலை செய்கிறப்ப வைவாங்க, ஆனால் என்ன மட்டும் வைக்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க, என்னன்னு தெரில. ஆனால் இது வரைக்கும் நான் எதுவும் கம்பெனியில் வந்து நேரிடாமல் பாதுகாத்தார். அதிகாரிக்கு முன்னாடி தயவு கட்ட கிருபை செஞ்சார். அது சொல்கிறேன்.